மகா இரக்கமும் கிருபையும் நீதியும் நிறைந்த எங்கள் அன்பின் தெய்வமே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த தேவாதி தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சாமி. நீர் கல்வாரிகளை எங்களுக்காக சிந்திய ரத்த துளிகள் எங்கள் மேல் தெளிக்கப்பட்டதினாலே நாங்கள் ஆண்டவரை ஒரு பாதம் படைந்து ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர், நாங்கள் இந்த பூமியிலே வாழுகின்ற காலம் முழுவதும் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவர் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க நீர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டுமான இடத்தில் கெஞ்சுகிறோம். எப்பெரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சரி, இந்த வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு கேள்வி. இயேசுநாதரை ஏன் சிலுவையில் அறைய வேண்டும்? இயேசுநாதரை ஏன் சிலுவையில் அறைய வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. சந்திர சூரியன் சகல நட்சத்திரங்களையும் கடல்களையும் கடலில் உள்ள ஜீவன் அனைத்தையும் உருவாக்கின தேவன் அல்லவா, அவரை ஏன் சிலுவையிலே அறைய வேண்டும் என்ற ஒரு கேள்வி இந்த வேதத்தை நன்கு அறிந்து ஆராய்ந்து இருக்கிற மக்களுக்கு புரியும். தேவன் எதற்காக சிலுவையிலே அறையப்பட்டார் என்பது. ஆனால் ஒரு சிலருக்கு இன்னும் தேவன் எதற்காக சிலுவையிலே அறையப்பட்டார், அவர் கடவுளாயிற்று, எதற்காக அவரை சிலுவையில் அடைத்தார்கள் என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு அடியேனுக்கு தெரிந்த விளக்கம் என்னவென்றால், ஆதியிலே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினார். நல்ல முறையிலே உருவாக்கினார். ஏதேன் தோட்டத்தில் உலாவ விட்டு வந்தார். அவர்கள் தவறான கனியை புசித்ததினாலே பாவம் அங்கே ஏற்பட்டது. அங்கே முதலாக ஏற்பட்ட பாவம் இன்று வரைக்கும் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பாவங்களை மூடுவதற்கு மறைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் யோசித்த பொழுது ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். ஆபிரகாம் மூலமாக அநேக ஜனங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்த ஒரு நல்ல தகப்பனாக அவரை ஏற்படுத்தி இருந்தார் ஆண்டவர். அவர் மூலமாக, ஈசாக்கு மூலமாக, யாக்கோபு மூலமாக, தாவீது மூலமாக தன்னுடைய அரசாட்சியை கொடுத்து மக்களை எப்படியாவது இந்த பாவத்தில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று தேவன் பிரியப்பட்டார். அப்பொழுதும் இவர்கள் பாவத்திலே இருந்து விடுதலை பெறவில்லை. இதற்கு மேலாக அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். சாமுவேலை அனுப்பினார், நாத்தானை அனுப்பினார், ஏசாயா, எரேமியா, ஓசியா, இது போன்ற பல தீர்க்கதரிசிகளை அனுப்பி பேசினார். அப்பொழுதும் பாவம் இங்கே மூடப்படவில்லை. மக்கள் பாவத்திலே இருந்து விடுபடவில்லை. இதற்காக தேவன் மோசேக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். பிரமாணம், நியாய பிரமாணம் என்று ஒன்றை கொடுத்திருந்தார். அந்த பிரமாணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒருவன் தவறு செய்தால், தன் சகோதரனுக்கு விரோதமாக தவறு செய்தால், அவன் கண் பாவம் செய்தால், தவறு செய்தால் அவன் கண்ணை பிடுங்க வேண்டும். அவன் வாய் தவறு செய்திருந்தால் பல்லை பிடுங்க வேண்டும். கை தவறு செய்திருந்தால் கையை வெட்ட வேண்டும் என்கிற ஒரு நியாயப்பிரமாணம் இருந்தது. இப்படி இருந்தும் பாவங்கள் அங்கே முற்று பெறவில்லை. பாவங்கள் நடந்து கொண்டே இருந்தன. இதற்கு மாறாக என்ன செய்தார்கள்? பலிபீடத்திலே கொண்டு போய் ஒரு ஆட்டு கடாவையாவது, வெள்ளாட்டு குட்டியையாவது, ஒரு புறாவையாவது அந்த பலிபீடத்திலே பலியிடுகிற பொழுது தேவன் மன்னிப்பார் என்ற ஒரு நியாயப்பிரமாணம் இருந்தது. அப்பொழுதும் பாவம் மூடப்படவில்லை. மிருகங்களும் பறவைகளும் இறந்து போயின, பாவம் மாறவில்லை. இதற்கு என்ன வழி என்று யோசிக்கிற பொழுது தேவன் சொன்னார், இவர்களை நான் பிரயாசப்பட்டு மிகவும் பிரியப்பட்டு உருவாக்கினேன், என்னுடைய சாயலிலே உருவாக்கினேன். ஆகையால் இவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திலே என் காரியமாக இதை யார் செய்வார்கள் என்று அவர்கள் யோசித்த பொழுது நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து, இந்த காரியமாக நான் போகிறேன், பாவத்தில் இருந்து மக்களை நான் காப்பாற்றுகிறேன், நரகத்திற்குண்டான வழியை மாற்றி பரலோகத்திற்குண்டான ஜீவ வழி அவர்களுக்கு சொல்கிறேன், அவர்களுக்கு கற்பிக்கிறேன் என்று
தேவனாகிய கர்த்தர் மனித உருவத்திலே பூமிக்கு வந்தார். அப்படி வந்தவர் தான் நமக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்து. இந்த இயேசுவை சிலுவையில் அடித்தவர்கள் வேறொருவரும் அல்ல. ரோம் ராஜ்யத்திலே இருந்தவர்கள் அனைவரும் யூதர்களும் அல்ல, ரோமானியர்களும் அல்ல, இருவரும் கலந்து இருந்தார்கள். இவர்கள் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்பது நோக்கமல்ல. அவர்கள் மோசேயினுடைய நியாய பிரமாணத்தை மிகவும் பின்பற்றி இருந்தார்கள். நம்மை காக்கவும், நம்மை வழிநடத்தவும், நம்மை நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்லவும் நமக்காக ஒருவர் வருவார். அவர் மேசியா என்று ஒருத்தர் வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கே வந்தது, இயேசு வந்தது, இவர்தான் மேசியா என்பதை அவர்கள் அறியாத இருந்தார்கள். அதை எப்பொழுது அறிந்து கொண்டார்கள் தெரியுமா? நான் சொல்லுகிறேன். கொள்கரா என்று சொல்லப்படுகிற, கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிற, மண்டையோடு என்கிற என்று சொல்லப்படுகிற இயேசுவை சிலுவையிலே அறைந்த அந்த இடத்தை ஆராய்ச்சி வல்லுநர்கள் குறிப்பிடும் போது அது எப்படி இருந்தது என்று சொல்லுகிறார்கள் தெரியுமா? சிலுவை மரணம் என்பது ரோமானியர்களுக்கு உண்டானது அல்ல, யூதர்களுக்கு உண்டானது அல்ல. அது பெர்சியா நாட்டிலே இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக யூத தேசத்திற்கு வந்தது. ஒரு மனிதனுக்கு சிலுவை மரணம் என்பது மிகவும் கொடுமையானது. அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை ஒருவன் சந்திக்கிறான் என்றால் அவன் மிகவும் குற்றவாளி. அங்கே இந்த இடத்துல இருக்கிற பொழுது அந்த இடம் எப்படி இருந்தது தெரியுமா? இந்த சிலுவை வந்து தச்சர்கள் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான சிலுவைகளை அங்கே செய்து வைத்திருப்பார்கள். ஒரு இடத்தில் ஒரு குற்றவாளி என்று அவன் தீர்க்கப்பட்டால் அவனை சிலுவையிலே அறைவது வழக்கம். அப்படி அறைத்த பொழுது அவன் மறித்து விட்டால், சிலுவையிலே மறித்து விட்டால், அந்த ராஜாவினுடைய உத்தரவு இல்லாமல் அந்த பிரேதத்தை இறக்கவோ அதை எடுத்துக்கொள்ளவோ யாருக்கும் உரிமை கிடையாது. அது வந்து உயிர் போனதுக்கு அப்புறம் அந்த அசைவில்லாமல் இருக்கிற பொழுது பிணத்திண்ணி கழுகுகள் வந்து கண்களை பிடுங்கும். சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி பீந்து தொங்குகிற பொழுது, அது கீழே விழுகிற பொழுது நாய்களும் இந்த எறும்பு திண்ணிகளும் அதை வந்து தின்னும். அந்த இடம் மிகவும் அசிங்கமாக, ஒரு கெட்ட வாடை அடிக்கிறதாக, அந்த சதைகள் எல்லாம் தின்றது போக மீதி எலும்புகள் ஆங்காங்கே கிடக்கு, அப்படியே கிடக்கிறது. இப்போ அந்த இடத்திலே தான், அவ்வளவு மோசமான இடத்துல தான் பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். ரைட். இப்ப இயேசுநாதர் வந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி சில நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது, கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்கிற பொழுது, அதன் பிறகு ரத்தம் ஈர்மையாக மாறியது. இதெல்லாம் நாம் வாசித்திருக்கிறோம். அந்த இடத்திலே வந்து அவர்கள் வீட்டிற்கு வரும்பொழுது யூதாஸ் அவனை காட்டி கொடுக்கிற பொழுது, அங்கிருந்து பிளாத்தின் இடத்திலே கொண்டு வருகிற பொழுது மீண்டும் ஒரு ராஜா, இப்படியே கிட்டத்தட்ட இயேசுவை 36 மணி நேரம் காத்திருக்க வைத்திருக்கிறார்கள் விசாரணைக்காக. விசாரணை முடிந்து பிளாத்தின் இடத்திலே, இதுதான் நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இயேசுவை குறித்து மரணத்திற்கு முன்பாக ஒரு சாட்சி சொல்லப்படுகிறது. அந்த ராஜாவே சொல்லுகிறார், நான் விசாரித்ததிலே இவரிடத்திலே நான் குற்றம் ஏதும் காணவில்லை, ஆகவே உங்களுக்கு பிரியமானதை செய்யுங்கள் என்று மக்களிடத்தில் விடுகிறது. அந்த ராஜாவே சாட்சி கொடுக்கிறார், இவர் குற்றமற்றவர் என்று. அப்படி குற்றமற்றவரை அந்த சிலுவையிலே அறை கொண்டு விடுகிற பொழுது அநேக உபத்திரவங்கள். கண்களை கட்டினார்கள். கண்களை கட்டிக்கொண்டு பின்னாலே இருந்து தலையிலே குட்டினார். நீதான் தேவனாயிற்று, யார் என்று சொல்வார்களாம் என்றார்கள். தேவன் சிறு பிள்ளையை போல அமைதியாக மீண்டும் முகத்திற்கு நேராக நின்று இயேசுவின் மூஞ்சிகளை காரி துப்பினார்கள். தேவன் அப்பொழுது அமைதியாக அவர்கள் அணிந்த சாட்டையை நான் விவரித்து அதனுடைய விளக்கம் கேட்டு பெற வேண்டும் என்பதற்காக அதை தேடி பிடித்து வாசிக்கிற பொழுது, அந்த வாரினால் செய்யப்பட்ட சாட்டையிலே
அந்த சாட்டையின் நுனியிலே சிறு சிறு கொக்கிகள் இருந்திருக்கிறது. சிறு சிறு கொக்கிகளும் அந்த கொக்கிகளுக்கு முன்பாக இவ்வளவு பெரிய குண்டு பால் மாதிரி ஒன்றும் இரும்பிலே அலுமினியத்திலே செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே 39 முறை அடித்திருக்கிறார்கள். 39 முறை அடித்திருக்கிறார்கள். அவர்களுடைய உடம்பிலே 1580 கீறல்கள் இருந்திருக்கிறது. அந்த ஊக்களை கிழிச்சது, முள்முடி குத்தினது அல்லாமல். இப்படிப்பட்ட நிலைமையிலே கொல்கத்தா மலைகளை கொண்டு வந்து அவரை சிலுவையிலே அடித்தார்கள். அந்த சிலுவை 150 கிலோ எடை இருக்கிறது. அதை சுமக்க முடியாமல் அநேக நேரம் அவர் இடறிந்து கீழே விழுந்து இழந்து வருகிறார். சிலுவையில அடிக்கிற பொழுது அந்த ஆணியின் நீளம் 8 அங்குலம் ஆணி, அதன் அகலம் 3/4 அங்குலம். இப்படிப்பட்ட ஆணியை தன் கையிலும் காலிலும் அடித்தார்கள். அப்பொழுது அடித்து சிலுவையை நேரே நிமிர்த்தி தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவின் விழாவிலே ஒரு போர் சேவகன் ஈட்டியால் விழாவிலே குத்தினான். ரத்தமும் நீரும் புறப்பட்டு வந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி தெரிந்த ரத்தம், அந்த போர் சேவகன் ஏற்கனவே கண் கூச்சம் உள்ளவனாக இருந்தபடியினால் இயேசுவனுடைய ரத்தம் தெரித்து அவன் கண் குணமானது என்று வரலாறு சொல்லுகிறது. இயேசுவை வேதத்தை புரட்டி போடுகிறான், அவதூறு சொல்கிறான் என்றெல்லாம் குற்றம் சாட்டிய மக்கள் அவர் கடைசியாக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அங்கே நடந்த எல்லா காரியத்தையும் பார்த்துக் கொண்டே இருந்த தேவன் சொல்லுகிறார், பிதாவே, இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும்னு சொல்றார். இதுவரையிலும் இயேசுவை ஒரு மனிதனாக பார்த்திருந்த யூத ஜனங்களும் ரோமானியரும் இந்த வார்த்தையின் பிறகு இது சாதாரணமான மனிதன் பேசுகிற வார்த்தை அல்ல, இந்த கஷ்டத்திலும் வேலையிலும் மரணத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கிற தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்ல சாதாரண மனிதனால் முடியாது. இதை நாம் எதிர்பார்த்திருக்கிற மேசியா என்று உணர்ந்தார்கள். அப்பொழுதுதான் தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலையும் வெடித்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இதெல்லாம் சூரியன் தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாமல் அன்று ஒரு நாட்குள்ள ஒரு பகுதி நேரம் முழுவதும் தன்னை மறைத்துக் கொண்டது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இது எல்லாம் நடந்த பிறகுதான் இவர் தேவன் என்று தெரிந்து கொண்டார்கள். விழாவிலே குத்தினவர்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள், ஆணிகளை அடித்தவர்கள் தேவன் முகத்தை நோக்கி பார்த்தார்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த மன்னிப்பை, இது சிலுவையில மாத்திரமல்ல, சிலுவையில சொல்வது பயங்கரமான ஒரு வார்த்தை, ஆனால் அவர் உயிரோடு இருக்கிற பொழுது, மக்களோடு சுற்றி கொண்டிருக்கிற பொழுது அநேக இடங்களிலே சொல்லி இருக்கிறார், நீங்கள் மன்னியுங்கள், ஒருவரைக்கொருவர் மன்னியுங்கள். நிறைய இடங்களில் சொல்லி இருக்கிறார். இன்னும் மத்திய 5ஆம் அதிகாரத்தில் நிறைய சொல்லி இருக்கிறாரே, நீங்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உன்னை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களாகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு கணத்திலே அறைந்தால் மறு கணத்தை திருப்பிக் கொடு என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொல்வது மாத்திரமல்ல, அந்த காரியத்தை சிலுவையிலும் செய்து காட்டினார். ஆகவே இந்த மன்னிப்பு நம்மிடத்திலே வராவிட்டால், தேவனை நோக்கியவர்களை மன்னியும் என்று தேவன் மன்றாடி நமக்கு கிருபை செய்திராவிட்டால் நாம் இன்று பரிசுத்தமாக இருக்க மாட்டோம், நாம் தேவ ஜனங்களாக இருந்திருக்க மாட்டோம், தேவ பிள்ளைகளாக இருந்திருக்க மாட்டோம், நாம் என்றும் அழிந்து போயிருக்கிறோம். ஆனால் தேவன் தூய ரத்தத்தை நம்மை பிடித்து இவர்களை மன்னியும் என்று பிதாவினிடத்தில் இரக்கமாய் வேண்டியபடியினாலே நாம் இன்று அப்பா என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை நாம் பெற்று அவர்களோடு கூட நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சரி, இப்படி தேவன் மன்னிச்சுட்டார் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் உணரும்.
தேவன் என்னை மனப்பூர்வமாக முற்றிலுமாக மன்னித்து விட்டார் என்பதை உணர வேண்டும். அப்படி உணர்ந்தால்தான் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வார், தேவன் நம்மை அங்கீகரிப்பார், பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியும். தேவன் நம்ம மன்னிச்சிட்டாரா மன்னிக்கலையா அப்படிங்கிற ஐயப்பாடு சந்தேகம் இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் முழு மனதாக தேவன் என் அக்கிரமங்களையும் என் பாவங்களையும் மன்னித்திருக்கிறார், மன்னித்து விட்டார் என்று நீங்கள் என்றைக்கு நினைக்கிறீர்களோ, என்றைக்கு அதை உண்மையாக பற்றிக் கொண்டீர்களோ, அன்றைக்கு தான் நீங்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள். அப்பொழுதுதான் நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க முடியும். இப்போ ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். இந்த ஸ்தேவான் அப்படின்னு ஒருத்தர் இருக்க, ஸ்தேவான ஒரு இடத்துல ஆலோசனை சங்கத்திலே அவனை குற்றப்படுத்தி இவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று அவனை ஊருக்கு புறமே தள்ளி கல்லெறி ஆய்க்கப்படுகிறார். அப்பொழுது என்ன செய்யறாருன்னு பாருங்க. ஸ்தேவான் முழங்காற்படியிட்டு பரிசுத்த ஆவியிலே நிரம்பி அவர் மனக்கண்ணில் என்ன பார்க்கிறாரு பாருங்க. அவன் பார்க்கிற பொழுது இதோ வானத்திலே பரலோகத்திலே தேவனுடைய வலது பாரிசத்திலே இயேசு நிற்கிறதை கண்டார். இயேசு எப்படி நின்றுப்பாரு? என் பாவத்தை மன்னித்தவர், எனக்காக ரத்தம் சிந்தினவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். எப்படி? அதே தழும்புகள், அதே காயங்களோடு அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அந்த தழும்புகளையும் இயேசுவை அவன் பார்க்கிற பொழுது முழங்காற்படியிலே நின்று சொல்லுகிறான், இவர்களுடைய இரத்தபடி இவர்கள் மேல் சுமராதீர்கள் என்று அவர்களை கண்ணால் எறிந்தவனை மன்னித்தார். நாமும் சிலரை மன்னிக்கிறோம். எப்படி மன்னிக்கிறோம்? நம்ம ஒருத்தரை மன்னிக்கிறோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? பிரதர், நீங்க அவரோட ரொம்ப நாளா பேச இருக்கிறீங்க, பேசுங்க. இல்லை, நான் மன்னிச்சிட்டேன், ஆனா எனக்கு ஒரு நாள் அவன் அப்படி செஞ்சா இப்படி செஞ்சா, இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி மன்னிக்கிறோம். ஆனா இந்த இடத்துல யோசேப்பு மன்னிக்கிறார் இருக்கிறீங்களா? தன்னுடைய சகோதரர்கள் அவரை கொலை செய்யும்படியாக திட்டமிட்டு இஸ்மவேலுக்கு அவனை விட்டு போட்டு அவன் எகிப்திலே கர்த்தருடைய கிருபையினால் பெரிய ராஜாவுக்கு அதிபதியாக ஆண்டு கொண்டிருந்த நேரத்திலும் தன்னுடைய சகோதரர்கள் தனக்கு தீமை இழைத்தார்கள் என்று யாரிடமும் சொல்லவில்லை. இது ஒரு இடத்துல நான் வாசிக்க கண்டேன். அவன் பார்வோனுடைய மனைவியினால் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிற பொழுது அந்த பானபாத்திரக்காரர்களுக்கெல்லாம் அந்த சொப்பனத்தை விளக்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், நீ யார் என்று கேட்டார்கள். அதற்கு யோசேப்பு என்ன சொன்னார் தெரியுங்களா? யோசேப்பு என்ன சொன்னார் பாருங்க. நான் இந்த தேசத்திலிருந்து வந்தேன், யாக்கோபுடைய மகன், அப்படியெல்லாம் சொல்லல. என்னுடைய சகோதரர்கள் இப்படி பண்ணிட்டாங்க, யாரையும் குற்றப்படுத்தல. யாரையாவது நீங்கள் மன்னிக்க விரும்பினால் குற்றப்படுத்தாமல் மன்னிக்க வேண்டும். அதை தெய்வம் விரும்புகிறார். அதற்கு யோசேப்பு சொல்றார் ஒரு வார்த்தை பாருங்க. நான் எபிரேய தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்டேன், எபிரேய தேசத்திலே இருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். எப்படி வந்தேன்னு சொல்லல, நான் களவாய் கொண்டு வரப்பட்டேன். ஆனால் இந்த இடத்திலே வருகிறதற்கு நான் எந்த குற்றமும் செய்யவில்லை. பாருங்க, இந்த இரண்டே வார்த்தையில் அவனை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டார். நான் எபிரேய தேசத்திலே இருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், நான் இந்த இடத்திலே வருவதற்கு நான் எந்த குற்றமும் செய்யவில்லை. பார்வோனுடைய மனைவி இப்படி பண்ணிட்டாங்கிற விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லல. தன்னுடைய சகோதரன் என்னை கொல்ல திட்டமிட்டாங்கிற விஷயம் யாருக்கிட்டையும் சொல்லல. ஆனா சொல்ல வேண்டிய விஷயத்தை சரியா சொன்னார் பாருங்க. ஆகவே ஒருவனை குற்றப்படுத்தாமல் மன்னிக்க வேண்டும். இப்படி நீங்கள் மன்னிக்கிறதுனாலே என்ன உண்டு தெரியுமா? விடுதலை உண்டு. தேவன் நம்மை மன்னித்ததுனாலே இப்ப நம்ம எல்லாருமே பரிசுத்தமாயிட்டோம் அப்படி நினைக்கூடாது. பரிசுத்தமாயிட்டோம், ஆண்டவர் கும்பிடுறதுனால, அவரை பணிந்து கொள்கிறதுனாலே நாம் பரிசுத்தவான்களாய் விட்டோம். ஒருவன் நம் முன்னோரிலே குற்றம் செய்திருந்தால் அது பிள்ளைகளின் மேல் சுமரும். இந்த பிள்ளைகளுடைய குற்றம் பாவம் எப்பொழுது மூடப்படும்? நீங்கள்
எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக மரித்தார், என் பாவத்தை மன்னித்தார் என்று நிச்சயமாக எப்பொழுது நம்புகிறீர்களோ அப்பொழுது உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். அப்படி நினைக்கிற பொழுது நீங்களும் மற்றவர்கள் மன்னிப்பீர்கள். இந்த பாவத்தை நம்ம ஒரு சிலர் நினைப்போம், நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம், தேவனுக்கு விரோதமான பாவங்கள், துணிகரமான பாவங்கள், ரகசியமான பாவங்கள் நம்ம நிறைய பண்ணிட்டோம், கர்த்தர் இதை மன்னிப்பாரா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். கர்த்தர் பூரணமாய் மன்னிக்கிறது. மீகா புஸ்தகத்திலே ஒரு அதிகாரம் 6வது அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 18, 19 எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறது பாருங்க. தன்னுடைய ஜனங்களில் மீதியானவர்களை பாவங்களை பொறுத்து தன்னுடைய சுதந்திரத்தில் தேவன் சுதந்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் யாரு? இஸ்ரவேல் மக்கள், அவருடைய ஜனங்கள். அதில் அநேகம் பேர் பாவம் செய்து அழிந்து போய்விட்டார்கள். மீதியாய் இருக்கிறவர்களை அக்கிரமங்களை பொறுத்து பாவங்களை மன்னிக்க நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் எங்குமே இல்லை. பாவங்களை மன்னிக்கிறதிலே, பாவத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற இந்த காரியத்திலே நமக்கு நிகரான தேவன் யாருமே இல்லை. அது மட்டுமல்ல, அவர் மீண்டும் நம்மை இறங்குவார். பரிசுத்த ஆவியினாலே நம்மோடு கூட இறங்குகிறார். நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய பாவங்களையும் மன்னித்து, இது என்ன இங்க கொண்டே போட்டுறாருங்களா, சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். நீங்க நினைக்கலாம் இந்த தப்பு செஞ்சுட்டோம், இது குற்றமோ? இல்லை, தேவன் அதை அந்த பாவத்தை என்ன எப்படி மூடுறாரு பாருங்க. சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். அப்போ கர்த்தர் நம்ம செஞ்ச பாவத்தை மறந்துடுறாரு, நினையாக இருக்கிறார். ஆகவே நமக்குள்ள குற்ற உணர்வு உள்ளவர்களாக நாம் தேவனை தரிசிக்க கூடாது. நமது குற்றத்தை தேவன் மன்னித்தார். அது சமுத்திரத்தின் ஆழங்களிலே போடப்பட்டது, பரிசுத்த ரத்தம் என் மேலே தெளிக்கப்பட்டது. நான் தேவனுக்கு பிள்ளையாக இருக்கிறேன், புத்திர சுவிகாரம் பெற்றிருக்கிறேன் என்கிற நம்பிக்கையோடு நாம் வாழுகிற பொழுது தேவன் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து இன்னும் இந்த பூமியிலே ராஜ்யத்திற்குண்டான மக்களை தெரிந்து கொள்ளும்படியாக நமக்கு ஞானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தேவன் மன்னித்தது போல, தேவன் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல, அந்த மன்னிப்பின் பிரதிபலிப்பாக நீங்களும் உங்கள் சகோதரரையும் உங்கள் அயலானையும் நீங்கள் மன்னிக்கிற பொழுது நமக்கு என்ன உண்டாகிறது? விடுதலை உண்டாகிறது, நமக்குள்ளே ஐக்கியம் உண்டாகிறது, பரலோகத்திற்கு உண்டான ஜீவ வழி நமக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. ஆகவே தேவன் மன்னித்தது போல நாமும் மன்னித்து தேவனிடத்திலே அநேக காரியங்களை பெற்று இந்த பூமியிலே உள்ள நாள் வரைக்கும் அவரோடு கூட கரம் பிடித்து பயணித்து அநேக ஆத்துமாக்களை மீட்டுக் கொள்ளுகிறாக போர் சேவகனாக அவரோடு கூட நாம் தொடர்வோம் என்று இந்த வார்த்தையை முடிக்கிறேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.